வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நிறைய பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பெரிய டைம் கன்சியூமிங் டிஷ்ஷே கிடையாது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம வாழைக்காய் எடுத்துக்கலாம். இதோட தோல் நல்லா சீவிருங்க. தோல் நல்லா சீவினதுக்கு அப்புறமா இதை குட்டி குட்டி ஸ்லைசஸா வெட்டிக்கோங்க. ரொம்ப தின்னா இல்லாம ஓரளவு கொஞ்சம் திக்கா வெட்டிக்கோங்க. பாருங்க, இது ஃபுல்லா வெட்டியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போறதில்ல. அந்த இஞ்சி பூண்டு விழுதுல இருக்க தண்ணியே போதுமான அளவு இருக்கும். இப்போ லைட்டா இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காய் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த செட்டு சேருங்க. இந்த மசாலா வாழைக்கால நல்லா ஒட்டணும். எல்லா சைடும் ஈவனா ஒட்டுற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நல்லா கோட் பண்ணியாச்சு. அடுத்த செட்டையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தவால கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறமா இதுல நம்ம செஞ்சு வச்சிருக்க வாழைக்காயை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிம்லயே வச்சு இதை நல்லா குக் பண்ணுங்க. 2 சைடும் திருப்பி போட்டு ஈவனா குக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா இதுல கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். நல்லா வாசமா இருக்குங்கிறதுக்காக நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. இது பண்றது ரொம்பவே சிம்பிள்னாலும் இது ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.